எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோன்னு எங்கள் சித்திக்கிட்டே கேட்குறேன், வாங்க கேட்டு பார்க்கலாம். என்ன இன்றைக்கெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க? என்ன சமாசரா? அழகா இருக்கு. இங்கே பார்த்து சொல்லுங்க. பேத்தி வயசுக்கு வந்திருக்குது. அதுக்காக தாய் மாமூட ஆத்தா தாத்தா எல்லாம் சேர்ந்து சீர் விட்டுட்டு மக வீட்டுக்கு வந்திருக்கிறோமாப்பா. மக வீட்டுக்கு தாய் மாமன் சீர் சுமந்துட்டு வந்துருக்குறீங்க. தாய் மாமன் சீர் சுமந்துட்டு வந்து எல்லாத்தையும் டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, பிள்ளைய எத்தனை வேலை செய்வோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு அதனால மகளுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்குறீங்களா? வேலை டீ ஆத்திக்கிட்டு இருக்கிறோம். வராதா? எப்போ வர்றீங்க? சரி, காலையில் முடிச்சு வராம குட்டிமா வந்துட்டியா? எல்லாம் டீ போட்டுட்டு இருக்காங்க. வந்த உரம்பரைகளுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கலான்னு டீ ஆத்திட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. எடுத்து சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. பேத்திக்கு வயசுக்கு வந்துருக்குது, டீ போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க பெரியம்மா, எல்லாம் இப்பதான் வாரதா? போதுமா? எங்கள் பெரியப்பாவுக்கான தாய்மா மூடெல்லாம் இவ்வளோ நேரம் ஆகி வந்து எப்படி தண்ணி ஊற்றி விட்டா என்ன பண்ணுறது? பாவரிப்பா, இந்த பட்டையெல்லாம் பலமாக இருக்குது. அப்பாவுக்கு வந்து இப்போ தண்ணி ஊற்றி விட போகிறாங்கங்க. மஞ்சள் மாமூட எங்கே? இந்தாங்க இந்தாங்க, அவங்ககிட்ட மஞ்சளை கொடுங்க. தாய் மாமா அத்தையெல்லாம் வந்து பாப்பா வந்து தண்ணி ஊற்றி விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கங்க. தட்டு இல்லையே, எல்லாம் சீர் கொண்டு வந்திருக்கிறாங்க. தட்டு எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நாங்களாம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். பாருங்க, தாய் ஆமா தட்டெல்லாம் எடுத்துட்டு வரலைங்க. 4 நாள் ஆச்சு. வருவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டேன். ஆமாங்க, கேட்டேன். அக்கா வந்துதான் டீ போட்டுட்டு இருக்கீங்களா? பத்தலையா டீயே? போடுங்க போடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக டீ போடுங்க. விசியாச வீட்டில் வந்து தட்டு இருக்காதுன்னு சொல்லி எல்லாம் பையில் தட்டு வச்சு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, வாழைப்பழம்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன் சார் நம்ம வீட்டிலேருந்து தட்டு கொண்டாந்துட்டீங்களா? உன்னோட சீரெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இங்கே போதும். தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனால இவ்வளோதான் வாங்கியிருக்கிறேங்க. நாங்களாம் தட்டு சீர் வாங்கிட்டு வந்த பொருட்களெல்லாம் இவ்வளோதான். தட்டு சீரெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம் பாருங்கள். நாங்கள் மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்ததுங்க. பூ விலை தாங்க பயங்கரமான விலை. பாருங்கள், வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். சீரு பூவெல்லாம் எவ்வளோ விற்றுதுங்க? 100 ரூபா தானா? 100 ரூபா தானா? 100 ரூபாய்க்கு தான் விற்கிது. 100 ரூபாய்க்கு தான் விற்கிது. 100 ரூபாய்க்கு விற்கிது ஒரு மலை பூவு. 100 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. 100 ரூபாய்க்கு விற்றாலுமே தாய் மாமன் சீர் விட்டு கொடுக்காம பாருங்க, எல்லாம் பந்து வந்தா வாங்கிட்டு வந்துருக்கு. கெத்து, தாய் மாமன் கெத்து. அதுக்கு தான் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தண்ணி ஊத்துறோன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை மணி ஆகி இருக்கிறீங்க? 4 தாய் மாமனும் ஒன்று சேர்ந்து வந்து இப்போ தண்ணி ஊற்றி விட்டுருக்குறீங்க. அதுதானே தாய் மாமன் சீர் சுமந்துட்டு வந்திருக்கிறாங்க.
அருமை அருமை, வேற லெவலு, சூப்பர் சூப்பர். அத்தையெல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க பிள்ளைய. பாருங்க எங்க பாப்பாவை வந்து சூப்பரா ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. பூவல் அதிகமா இருந்தாலும் பாப்பாவுக்கு நிறைய பூ கிடைச்சிருச்சியா? ஏன் பாப்பா இல்லை தாய்மாமன் பொண்டாட்டியெல்லாம் வாங்கப்பா வந்து கூட்டிட்டு போங்க. வேப்பந்தலை தாய்மாமுடல வேப்பந்தலை கொடுத்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க. எல்லாம் தட்டை கொண்டாந்து வைங்க. எல்லாம் சீல் எடுத்து வர்றாங்க அவங்க அவங்க தட்டை. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வேட்டை. பேத்தி கண்ணு பட்டு போயிருன்னு கருப்பட்டு வேற வைக்க சொல்றீங்களா? தொட்டல இருக்குது அத்தை அப்படின்னா அது என்ன அநியாயமா தொட்டல காணா அப்படிங்கிற அப்புறம் போய் பாக்குற யுத்த சோடு கிடக்குறான். வயசுக்கு வந்துட்டா போய் தொலைவர தொட்டல வீட்டுல ஆளாயிட்டா. எப்ப வயசுக்கு வரத நான் எப்ப பாக்குறது நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு இருந்தேன். பாத்துட்டீங்க கண்ணழகா. திராட்சை பழத்தை எப்படி உரிச்சு எத்தனை திராட்சை பழத்தை உரிக்கிறது? பாருங்க தட்டு சொம்பு எல்லாம் எடுத்து தருவாங்க தாய் மாமன் சீரில். பாருங்க கொண்டு போ. மணிகண்ட நந்தினி காந்தி அவங்க 200 ரூபா அன்பளிப்பு. செந்தில் வீரமா 200 ரூபா அன்பளிப்பு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. 100 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைக்கு 200 ரூபா அன்பளிப்பு. இதெல்லாம் எந்திரிச்சு வாங்க சாப்பிடல. எதுக்கு அழுகுறீங்க? பேத்தி வயசுக்கு தானே வந்திருக்கிறா. ஃபங்க்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சுங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். தாய்மாமூட முதல்ல சாப்பாடு கவனிக்கணுமல்ல. பிரியாணி, தயிர் சட்னி, ஊறுகாய்ங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க முள்ளதுக்கு தீர் போகுது. ஒரு நிறைய கிடக்குது கோவம். எனக்கு தங்கம் எங்க? எனக்கு அத்தைக்கு ஒன்று குர்றியே மயில். சூப்பர். இங்கே பாருங்க கோவப்பழம்.